ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அம்மூஸ்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிற ப்ராடக்ட் க்ரீம் எக்ஸ் எமிரேட்ஸ். இதை நிறைய யூடியூப்பாக ரிவ்யூ பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே இது யூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்னு நிறைய டவுட் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அதோட இன்க்ரீடியன்ட் தான். இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்புட்டின், வைட்டமின் சி, மேண்டலிக் ஆசிட், க்ளூத்தோதையான், விட்டமின் இ, வைட்டமின் ஏ, இதெல்லாம் இது போல் நல்ல நல்ல ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது, உண்மைதான். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபார்புட்டின் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கோஜிக் ஆசிட் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் சேர்த்துருக்காங்க, மேண்டலிக் ஆசிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு எதுவுமே கிளியராக கொடுக்கல. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் அளவுக்கு சேர்த்துருக்காங்க ஒரு ஆசிட் அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். போக இதில் டைட்டானியம் டை ஆக்சைடு, ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. இது ஒரு பிக் நோ தாங்க. இப்போ இந்த க்ரீமோட உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா ஒரு க்ரீமியான ஒரு க்ளே லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி க்ளே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். போட்டுட்டு அடுத்த நாள் வந்து வாஷ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது நம்ம ஸ்கின்னில் போய் ஒயிட்டனிங், பிரைட்டனிங் எல்லாம் கொடுக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே ஒயிட்டனிங்கை நோக்கி ஓடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் நல்லா இருந்தால் அதுவாகவே ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். நல்ல க்ளோ கொடுத்துச்சுன்னா அப்போது உங்கள் ஸ்கின் மேலே உங்களுக்கே ஒரு லவ் வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும். உள்ளனா பழம், காய் அது எல்லாத்தையும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். அதுக்கு ஒரு 4 க்ளோ ட்ரிங்கை உங்கள் லைஃப்பில் ஒரு 30 டேஸ் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அவ்வளோ பெரிய பிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்கள் ஸ்கின் அவ்வளோ நல்லா இருக்கும். அது போக வித் சைட் பை சைடு உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்கின் கேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிஜமாகவே இந்த மாதிரிப்பட்ட ஒரு ஒயிட்னிங் ஏஜென்ட் இல்லைனா ஒரு ஒயிட்னிங் க்ரீமை நோக்கி, ஒரு லைட்னிங் க்ரீமை நோக்கி நீங்கள் ஓடவே மாட்டீங்க. ஏன்னா எல்லா கலர் ஷேட்ஸும் அழகு தான். ஆனால் ஸ்கின் ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லா ஷேட்ஸுமே அழகு. அதுக்குள்ளே க்ளோ ட்ரிங்க் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு டர்மரிக், கொஞ்சோண்டு ஜிஞ்சர், சின்னமன், இது இவ்வளோத்தையும் 2 கப்பு தண்ணியில் போட்டு 1 கப் தண்ணீராக நீங்கள் பாயில் ஆக்கி நீங்கள் குடிங்க. செம்ம ரிசல்ட் இருக்கும். ஏன்னா டர்மரிக்கில் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஜிஞ்சர் வந்து உமன்ஸ்க்கு மென்சஸ் ரெகுலராக வரும், பெயின்ஃபுல்லாக இருக்காது. சினமனில் பார்த்திங்கன்னா அது நல்ல ஒரு பிரைட்னிங் ஏஜென்ட்டு. ஜீரா வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ஏஜென்ட்டு. இப்போது க்ரீன் ஜூஸ் பார்த்திங்கன்னா குக்கும்பர் ஜூஸ், ஆம்லா ஜூஸ். குக்கும்பர் ஜூஸு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ குளிர்ச்சி, வெயிட் லாஸு, பக்கா ஒயிட்னிங் ஏஜென்ட்டு. ஆம்லா ஜூஸில் அதிகபட்சம் நிறைய ஒரு ஆரஞ்சில் இருக்கிறத விட அதிகமாக விட்டமின் சி இருக்கனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்கின்னு செம்மையாக வரும். இது ஒரு 11 மணி அளவில் நீங்கள் குடிங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் டெய்லியும் ஒரு வாட்டியாச்சு ஃப்ரூட்டும் வெஜிடேபிள்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு, ஏதாவது ஒரு வெஜிடேபிள், இந்த மாதிரி ஒரு பொம்மிக்ரானட்டோ, ஒரு ஆப்பிளோ, ஏதாவது ஒன்று சாப்பிட்ருங்க. வெஜிடேபிளை பக்கம் பார்த்திங்கன்னா என்ன குக்குடு வெஜிடேபிள்ஸ்னாலும் பரவாயில்ல, பீட்ரூட் ஜூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆம்லா ஜூஸ் எடுக்கும்போது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க, 11 o'clock தான் கண்டிப்பாக குடிக்கணும், இல்லைனா 6 o'clock முன்னாடி கண்டிப்பாக குடிங்க. ஆம்லாவில் நீங்கள் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கிரைண்ட் பண்ணி டக்குன்னு குடிச்சிருங்க, ஒன்றும் ஆகாது. லெமன் ஜூஸ் த்ரைஸ் எ வீக் கண்டிப்பாக சீனி இல்லாமல் குடிச்சிருங்க. அதே மாதிரி கொக்கோனட் வாட்டர் இருக்குல்ல, இந்த இளநீ, அது வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக எடுத்து குடிச்சிருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதுவே நீங்கள் ஒரு மாதம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுவே உங்களுக்கு பழக்க தோஷம் ஆயிரும். கண்டிப்பாக ரிசல்ட்டை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.